ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரீனாஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்து சப்பாத்தி இப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக இருக்கணும். உங்களுக்கு இன்னும் குட்டியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வெங்காயம் கட் பண்ணணும். நான் 2 வெங்காயம் எடுத்து இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சிடலாம். பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் நறு நறுன்னு இல்லாமல் இருக்கும். இந்த வெங்காயம் கூட நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வதங்கி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இது கூட ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இதில் சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறோம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் வச்சுருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு சப்பாத்திக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நான் சாதா சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். அது கூட நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா வதங்கி சூப்பராக அந்த வெங்காயத்தோட எல்லா மசாலாவும் ஒட்டி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இதில் முட்டையை சேர்த்துக்கணும். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். முட்டை பாதி பாதி வேகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சப்பாத்தி போடும்போது அது கரெக்டாக சப்பாத்தியோட ஒட்டி வரும். பாருங்கள், முட்டையோட சப்பாத்தி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வருது. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சப்பாத்தி எல்லாம் நல்லா ஒட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது கூட நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை நம்ம தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கொத்து சப்பாத்தி எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபீஸில் உங்களை சந்திக்கிறேன். see you, tata, bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பரீனாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.